friends, this is Puviyarasi's kitchen. Today recipe panna. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிங்க்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. சம்மருக்கு சூப்பரான பானம் இது. நார்த் சைடுல ரொம்ப ஃபேமஸ். இதுல புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே கலந்து இருக்கும் இந்த பானம்ல. 2 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட எந்த மாங்காய் இருக்கோ அந்த மாங்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பானது எடுக்க வேணாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. உப்பு எதுவுமே சேர்க்காம தான் வேக வைக்கணும். மாங்காய் வேகிறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். மாங்காய் வேக வைக்கும் போது அப்பப்போ திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா மாங்காய் குக் ஆகும். 2 கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா குக் ஆனிச்சுன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது நல்லா அமுங்கும் மாங்காய். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிவிட்டு மாங்காவோட தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சதுனால ஸ்கின்னு ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். 2 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். 4 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் நமக்கு. தோல் உரித்த மாங்காவை நம்ம வேக வச்ச தண்ணியிலே சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா தண்ணி கூட மாற்றிக்கலாம். மாங்காவை நல்லா கையாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சீடை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். மாங்காய் நல்லா வெந்து வந்திருந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வரும். அதனால தான் நல்லா வேக வைக்கணும் மாங்காவை. ரெண்டு சீடுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜாரில் பெரிய பீசஸை எடுத்து போட்டுட்டு ஜாரில் தண்ணியோட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், இல்லைன்னா ஜீரகம் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது ஜீரகம், மாங்காய் எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடாயில் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், மாங்காய் தண்ணி. அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நார்மல் வாட்டரை எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் அளவுக்கு. திக்னஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரிங்க் ரெடி. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த பவுலோடைய மவுத்தில் லெமன் ஜூஸால் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டும். ஜூஸ் காயறதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டி வரும். நான் இன்னொரு பாத்திரத்தில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களே அப்படியே ஸ்லோவாக டிப் பண்ணுங்கள். ரவுண்டாக மவுத் ஃபுல்லாக மசாலா கவர் ஆகிற வரையும் நல்லா டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டில் 3 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு புதினா சேர்த்துட்டு நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணுங்கள். ஒரு நல்ல சம்மர் ட்ரிங்க்கு தயார். panna தயார். நார்த் சைடில் ஒரு ஃபேமஸான ட்ரிங்க் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.